ஒரு ஸ்டாலின் ஒரு சிஎம் அவர்கள் வந்து செல்லாது அப்படின்ற அறிவிப்பு வந்து தமிழ்நாடு முழுக்க அது ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா உச்சநீதிமன்றம் அதான் ஏபெக்ஸ் கோர்ட்லேருந்து ஒரு நீதி வந்ததுக்கப்புறம் அவர் ஸ்டாலினால் ஒன்றும் பண்ண முடியாது, அது எங்கேயும் மறுபரிசீலனை கொண்டு போக முடியாது. அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கம். குறிப்பாக குளத்தூர் தொகுதியில் எந்த ஒரு முகத்தை கொண்டு போய் மறுபடியும் வந்து குளத்தூர் தொகுதியில் அவர் நிற்பாரே ஆனால் எந்த முகத்தோட போவார்ன்ற ஒரு கேள்வி வரும். இது போன்ற பல சிக்கல்கள் இடியாப்பு சிக்கல் மாதிரி ஸ்டாலின் அவர்கள் உள்ள மாட்டிக்கிட்டாரு. இந்த இன்னைக்கு உள்ள என்ன சொல்ற ஜட்மெண்ட்டை பொறுத்து தான் எல்லாமே அமையப்போகுது. அப்போ ஒருவேளை இப்போ இதுவும் வந்து முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அந்த கேஸை குவாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நியாயம் நீதின்றது மக்களுக்கு தெரியும். மக்கள் வந்து குளத்தூர் மக்களுக்கும் தெரியும், சாதாரண ஒரு பாமரனுக்கும் தெரியும். திமுக 2006 ஒன்றும் இல்லை 2006 2011 வரைக்கும் ஏறக்குறைய பல ஊழல் பிரச்சனை. ஒரு திமுக வந்து அதாவது ஆக்சுவலாக வந்து இருக்கிறாங்க, திமுக வந்து ஆட்சியில் இருக்கிறாங்கனாலே அது ஊழல் மட்டுமே செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வேல்முருகன் அவர்கள் வந்து அவருடைய கேஸை அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேஸ்லேருந்து அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் கேஸை வந்து ஹைகோர்ட்டே ரிவர்ஸ் பண்ணி இந்த கேஸ் செல்லாது, அவங்களே சோமோட்டோ அதை எடுத்துக்கிட்டு ரிவர்ஸ் பண்ணி இது செல்லாது. 1996 2001 வரைக்கும் அவருடைய வருமானத்துக்கு அதிகமான சொத்து வைத்திருந்தார், சொத்தை சேர்த்தார் அப்படின்றது இன்னும் வந்து இட் கேன் பி இன்வெஸ்டிகேட்டட்னு சுவமோட்டோவா அந்த கேஸை வந்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு திமுக அரசாங்கத்துக்கு எதிராக. ஸோ அப்படி அதனால வந்து மக்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஸ்டாலினுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தாலும் மக்களுக்கு தெரியும் நடந்த உண்மை. இன்று நடந்து கொண்டிருக்கும் ஊழல் செந்தில் பாலாஜி கேஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக கேநேரு கேஸாக இருக்கட்டும், இன்னும் பல பேர்